2 நாளா தூக்கமே இல்லை. இப்போதான் அந்த செய்தி கேட்ட உடனே கொஞ்சம் நிம்மதியாக மூச்சு விட முடியுது. 18 வயசு இருக்குமான்னு தெரியல அந்த பிள்ளைக்கு. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பிள்ளையா, கோயம்புத்தூரில் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி கூட அந்த பையில வெட்டிவிட்டு 3 அயோக்கிய நாய் சேர்ந்து அந்த பொண்ணை 11 மணிக்கு அந்த பையனை அமுச்சு விட்டுட்டு 4:30 மணி பொதுமக்கள் பார்க்கும்போது உடம்புல உடை எதுவுமே இல்லாமல் அந்த பொண்ணு உசுரோடு கிடந்திருக்கு. தமிழ்நாடு காவல்துறைக்கு பெரிய பாராட்டு. ஏன்னா 7 தனிப்படை அமைச்சு துடியலூரில் வச்சு பிடிச்சுன்னா சுட்டு பிடிச்சிருக்காங்க. 7 புல்லட் இறக்கியிருக்காங்க. அதில் 5 காலில் இறங்கியிருக்கு. 2 பரதேசிகளுக்கு 2 காலில் இறங்கியிருக்கு, 1 பரதேசிக்கு 1 கால். இப்போ காவல்துறை அவங்க பங்கு கொண்டு பண்ணிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், அரசு மருத்துவமனையில் தான் சிகிச்சை நடக்குதான். மருத்துவர்கள் பங்கு கொண்டு பண்ணணும். அவங்க போய் சொல்லணும், தம்பிகளா உங்கள் காலில் வந்து தவறான இடத்துல புல்லட் இறங்கிருச்சு, உங்கள் காலை எடுத்தால் தான் நீங்கள் உயிர் பிழைக்க முடியும்னு சொல்லி 3 பேருக்கும் இடுப்பு கீழே எதுவுமே இருக்கக்கூடாது, மொத்தமாக எடுத்துடணும். எதுக்கு? சரி, எப்படி இந்த தைரியம் வருதுன்னு புரியவே இல்லை. ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை வந்து நம்ம வந்து பலவந்தப்படுத்தலாம். எப்படி இந்த தைரியம் யார் கொடுக்குறா? இவர்களுக்கு கொடுக்கப்படுற தண்டனை இருக்குல்ல, ஒரு பெரிய முன்னுதாரணமாக இருக்கு. இந்தியாவில் உலகத்திலே இந்த செய்தி கேள்விப்பட்ட இன்னொரு எந்த பரதேசிக்கும் நம்ம ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து பலவந்தமாக நடந்துக்கலாங்கிற தைரியமே வரவே கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். புதுசாக ஒரு சட்டம் ஏற்றுங்களேன். எப்படி 24 மணி நேரத்துக்குள்ளே பிடிச்சிட்டிங்களோ அப்படி குற்றம் நிரூபிக்கப்பட்ட அடுத்த 24 மணி நேரத்தில் தொங்க விட்டுருங்க சார். சாவு பயத்தை காட்டுங்க சார். யார் யாருக்கோ சாவு பயத்தை காட்டுறீங்க. இவங்கெல்லாம் உயிரோடு வந்து என்ன, இவங்களுக்கு ஜெயிலில் போட்டு சோத்த. இனி ஒரு முறை தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் எங்கேயுமே அது நடக்கக்கூடாதுன்னா எல்லாரும் பார்த்து அச்சப்படுகிற மாதிரி ஒரு தண்டனை நிச்சயம் வழங்கணும். தமிழ்நாடு காவல்துறைக்கு பெரிய நன்றி. என்ன ஒரு வருத்தம், காலில் சுட்டுருக்கீங்க. காலில் சுற்றக்கூடாது, புரடியிலே சுட்டுருக்கணும். இந்த மண்ணில் யாரெல்லாம் வாழ தகுதியானவர்கள் அவர்கள் மட்டும் வாழட்டும் சார், மற்றவங்க வேணாம்.